ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு போக போகிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி இன்ன வரைக்கும் நம்ம பயிர் நட்டதை இன்னும் பார்க்கல. அங்கே வந்து வீடியோவில் மட்டும் தான் பார்த்துருப்பான். ஆனால் அங்கே நேரில் வளர்ந்து நிற்கிறத பார்த்துருக்க மாட்டான். பார்த்துருந்தாங்கன்னா மிரண்டு போயிடுவான். நானே இப்போ தான் 2வது வாட்டி போய் பார்க்க போகிறேன். அன்றைக்கி நட்டதுக்கப்புறம் இடையில ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வந்தேன். அது ஒரு 2 நாள் சரி நட்ட ஆர்வத்தில் போயிட்டு பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. இன்றைக்கி போனால் தான் தெரியும் பயிர் கவுந்து கிடக்கா இல்லை நிமிந்து கிடக்கா வளைஞ்சி கிடக்கா நெளிஞ்சு கிடக்கானே. அண்ணன் நட்டேன்னா ஸ்ட்ராங்காக நிற்கும் பயிர். பார்க்குறேன் இன்றைக்கி தெரியதானே போகுது. அந்த பயிரை மட்டும் நோட்டீஸ் பண்ணி தனியாக வந்து அந்த நான் நட்டதை மட்டும் தனியாக அறுவடை பண்ணி தனியாக மில்லில் கொடுத்து அரிசி எடுத்து தனியாக சாப்பிட போகிறேன். எத்தனை வயது நட்டேன் நீ? வயலாம் இல்லை, ஒரு 4-5 வரி. 4-5 வரியில் தனியாக அரிசி பண்ணி வரும்டா. 1 கிலோ அரிசி கூட அதில் வராது. 4-5 வரியில் உனக்கு ஒரு 5 கிலோ நெல்லுனா கண்டிப்பாக அதில் 2.5 கிலோ வச்சு அரிசி வரும். வாய்ப்பே இல்லை. நம்ப மாட்டேன்னா நீ விவசாயம் பண்ணினா உனக்கு தெரியும். நீயே இப்போ தான் அவ்வளோ வர கம்முனர். இவனை மாதிரி நடு ஒட்டக்காட்டில் போயிட்டு தட்டையை போட்டு வைக்கிறது இதெல்லாம் வருத்தப்படுத்தாதான். நானே வெறுக்கணுமே மழை பெய்யலன்னு டென்ஷனில் இருக்கேன். கம்முனர். நம்ம ஊரில் ஊட்டியில் என்ன கிளைமேட்டு, நம்ம ஊர் கிளைமேட்டை பார்க்குறீங்களா? இப்போ என்ன மணி இப்போ காலைல 10 மணி ஆகுது. அப்பயும் இந்த கிளைமேட்லேயே இருக்கு பாருங்க. அது ஒன்றே வாங்க முடியாது. அவ்வளோதான். சரி, நம்ம தோட்டத்துக்கு போயிட்டு நம்ம பயிரை பார்க்க போகிறோம். காலையில் நம்ம காடியை காமிப்போங்க. தோட்டத்துக்கு போகிறதுக்கு நம்ம காடியை இந்த மாதிரி கெத்தாக நிற்கிறேன். நம்ம ஊரில் இருந்தாவே அவ்வளோதான், சைக்கிள் தான் இருக்கும். கேட்கிற டயரா ஓகே நண்பர்களே, நம்ம வெற்றிபடியாக தோட்டத்துக்கு வந்துட்டோம். நீ அண்ணே பட்டை பேர் வச்சு கடுப்பாயிடும். நண்பர்களே, நம்ம தோட்டத்தில் வந்துட்டோம். இந்த இடத்துல பார்த்து உடைய பாம்புலாம் 10-15 பாம்பு அலையுதுனாங்க. இங்கே வர தண்ணி பத்தாதுன்னு நினைக்கிறேன்டா. வெடிப்புடுது. விவசாயம் தெரிய மாட்டேது. காய விட்டு தான் மறுபடியும் தண்ணி விடணுங்க. வரவே நான் தான் சொல்லி கொடுத்தேன். அது மாதிரி நடுவில் அங்கே தண்ணி இருக்குது. இது வேறவங்க தோட்டம்டா. அது யாரும் தோட்டமா? இது லெஃப்ட் சைடு இருக்கிறது வேறவங்களுது, இதுதான் நம்மளுது. இந்த 4 இது இருக்குது. அங்கே மட்டும் சீக்கு விழுந்த மாதிரி காஞ்சிட்டு கிடக்கு. ஏன் அவங்க நடுவில் மரத்தை நட்டு வச்சுருக்கீங்க? நடுவில் எங்கடா மரத்தை நட்டு வச்சுருக்கோம்? அங்கே பேர் காஞ்சி கிடக்கு. அது உனக்கு மரத்தை நட்டு வச்சுருக்கோம். ஆமாம், அப்புறம் இது என்னது? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. தம்பி, இப்போ வந்து நான் பார்த்தேன்னா எங்கே கூப்பிட்டு போகிறேன்னா அண்ணன் பயிர் நட்டதை காட்ட போகிறேன். இதெல்லாம் அப்போ நீ இல்லையா? இதெல்லாம் நான் நல்ல ஆள் விட்டு தான் நட்டோம். இந்த இது நடுறதுக்கு 10,000 பக்கம் ஆச்சு பங்கு. 10,000மா? ஆமாடா. நடுறது, நாற்று எடுத்துட்டு வருது, விவசாயம்னா சும்மாவா? நீ எத்தனை நாள் செஞ்சுருக்க சொல்லு. சரி போ, எனக்கு தெரியும் போ. ஒட்ட போ உங்காலுன்னு நினைக்கிறேன்டா அவரு. இங்காலா? வராரு டங்டன் சகுர் அவரு இல்லப்பா. உங்க நான் நட்டது பாரு. அங்கே போய் எங்கே இருக்கா? இங்கே பாரு, வளைஞ்சு போகுதுல, அதான் நான் நட்டது. எங்க பாரு, அங்கே நான் நட்டது. அவங்க நட்டதெல்லாம் இப்படி நேரம் இருக்கு. நீ என்னடா ஒரு எங்க 4 போகுது இப்படி ரவுண்டா இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரைட்டா போகுது. என்ன பங்கு நீங்க? தம்பி, நான் நட்டது எப்படி அழகா முளைச்சிருக்கு அது பாக்குறியா? சுத்தியில எல்லா செடியும் காஞ்சிருக்கு. நான் நட்டது மட்டும் எப்படி தெளிவா நின்றுருக்கு பாரு, அதை தெரியல. எங்க எல்லாம் காஞ்சிருக்கு? எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கு. கிளிக்குது தம்பி. அங்க பாரு, எங்க சுத்திலாம் காஞ்சிருக்கா? சுத்தில நம்ம செடி மட்டும் பாரு, அப்படி பச்சை பசேர்னு எப்படி தெம்மா நிக்குது. எப்படி பங்க நட்ட? எனக்கு கற்றுக் கொடுப்பங்க. நான் நீ நடவே இல்லை. என்னை பார்த்து சிரிக்கிற பத்தியா? நட்டதே இல்லை. உண்மையை சொல்லு. நட்டதில்லை பங்க. நம்மளாம் தட்டை சிரிக்கிற. தட்டை போடுறோம். கொஞ்சம் நட்டாலும் நீங்க வேற நான் நட்டதுக்கான அடையாளம் தெரியுது பாரு. வாழ்த்துக்கள் பங்கு. அடுத்த ஒரு லாஸ்டா நீ வரைக்கும் ஒரு மயிறு நீலாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். நான் தட்டத்தில் திரிக்க மங்க. மழை பெய்ய மாட்டேதே கம்முனுரு. சோளம் தட்டத்தில் திரிக்க தெரியுமா? நான் தான். நீ ஆளாளுக்கு ஒரு விஷயம் கற்றுன்னு எல்லாம் சேர்ந்து பண்ணா எல்லாம் பண்ணிடலாம். கம்முனு மயிரை பண்ணுவேன். இவன் இன்ன வரைக்கும் பயிரை நட்டது கிடையாது. என்னைய வந்து நட்டவன நொட்டைங்கிறான். அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு நட்டு வச்சிருக்கேன். பார்த்தோடே இதெல்லாம் பாம்பு கிடக்கும்னு சொன்னார் அப்பா. யாரு? அங்கே இருப்பங்க மயில் பாருப்பங்க. மயிலை பார்த்தது இல்லை. துரத்து போங்க. நிலம் வேற தின்னுட்டு இருக்கு. நெல்லே வளரல, எப்போ அவங்களே திங்க வரும்.
இதில் கிடக்க புழு திங்க வரும்டா, ஏன்டா டென்ஷன் ஏத்துற? சரி ஏதோ ஒன்று பயிர் நாசமாகுதுல, அப்புறம் நாசமாகுதுண்ணே, மாசமாகுன்னு சொல்ல போ. திரும்பி பார்க்குற உடனே பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? நம்ம நட்டதெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. இந்த 2 காடு தான் நம்ம நட்டது இல்லை, நீ நட்டது அங்கே மட்டும் தான் இருக்கு. ஓ அப்படியே நம்ம நல்லதுனாலே எதெல்லாம் முதல்ல அன்னிக்கிட்ட கேட்டால் தான் தெரியும் எதெல்லாம் நீ நட்டுன்னு. அப்படியே நல்லா இருக்க நட்டுன்ற. இல்லை தம்பி, 100ல் 1 சேர்ந்தாதான் 100 ஆகும். 99ல் 1 சேர்ந்தா 100 ஆகும். அதனால பாரு, இவ்வளோத்துலேயும் நட்டதில் அந்த கொஞ்சோண்டு நட்டனால தான் அது சொட்டை இல்லாமல் நீட்டாக தெரியுது. அண்ணன் அவ்வளோ அழகாக நட்டு வச்சிருக்கேன், பெருமையாக இருக்கு. இதெல்லாம் நீ வந்து என்னத்துல பண்ணு தெரியுமா? வாழ்க்கை வரலாற்றுல ஏற்றிருக்கணும். வாழ்க்கை வரலாற்றுனா என்ன? வாழ்க்கை வரலாற்று யாருடைய வாழ்க்கை வரலாற்று? என்னோட வாழ்க்கை வரலாற்றுல ஏற்றிருக்கணும். அதனால இந்த சமூகத்தில் சந்தோஷமாங்க. ஏன் மழை வருது? நீ காட்டுக்கு முதல்ல வந்திருக்கல, அதனால தோட்டத்துக்கு வந்தாலும் மழை வருது. பங்கு இங்கே பாரு, உண்மையாலுமே இங்கே பாரு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாத. தூத்த போடுது பாரு. அப்பா கடவுளே, தட்டை வளர்ந்துடும். நல்லா இருக்கு பங்கு. டெய்லி இனிமேல் நீ அதெல்லாம் வராதுடா தம்பி, காட்டுக்கு நீ வர. இங்கே ஒரு வெயில் அடிக்குது, அந்த சைடு மோடமாக இருக்கு, பயங்கரமாக இருக்கு. அங்கே பாரு பங்கு, கிளி உட்காந்துருக்கு. கிளி பிடிக்குமா? ரொம்ப நாள் வச்சுங்க. கம்முன்னு இரு. நீ சின்ன தென்னை மரத்துக்குள்ள ஏறி கொத்து வாங்கி கத்து வாங்கி. கிளிலாம் பாவம்டா. கிளி பாவம் இல்லை, அது ஒரு பறவை. பயிர் உடச்சு விட்டேன்னா கடுப்பாயிருவேன். ஒரு பயிர் நட எவ்வளோ கஷ்டப்படுற, அப்புறம் பயிர்லேயே தள்ளி விடுற. பயிர் நாஸ்தியமாவதா? விவசாயியோட கஷ்டம் உங்கள் அப்பாட்ட கேட்டு போயிரு, அப்போ தான் தெரியும். பங்கு நீ சொல்கிற 10,000 செலவு பண்ண என்ன, இது அறுவடை பண்ணி இது பண்ணாங்களும் எவ்வளோ காசு ஆகும் தெரியுமா? ஆனால் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, நட்டம்தான் ஆகும். சாப்பாடு கரிசி வச்சுக்கலாம், அவ்வளோதான். விவசாயனாலே இந்த வாட்டி பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு நானும் சொல்கிறேன். விவசாயனால நஷ்டம் தான். நீ என்னத்த சொல்கிற? அப்படிலாம் இல்லை, நீ சொல்லவே தேவையில்ல. தெளிவாக பண்ணால் தெளிவாக நடக்கிற மாதிரி இருக்கும். நட்டதான் நடக்குது. என்னதான் தெளிவாக பண்ணாலும் இப்போ விலை. இப்போ நீ போயிட்டு நெல் அரிசி விலையை பாரு. இதே நீ அறுவடை சீசனில் அரிசி விலை பாரு. அரசாங்கம் இப்படியே திருப்போம். இதுதான் அரசாங்கம். இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஓட்டர் ஐடி நாளைக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் வந்து நான் ஓட்டு போட போகிறேன். எதனால்? ஆனால் 21 வயசு ஆகும் போது இப்போ தான் ஓட்டு போடுறதுக்கான இதே அப்ளை பண்ண போகிறேன். நீ ஓட்டு போட்டு மட்டும் அங்கே திருந்த போகிறாங்க. தம்பி அந்த காட்டு சின்னத்து இங்கே காலை வச்சு எப்படி பண்ணிட்டான் பாரா, பயிரே சாய்ச்சி விட்டான். அதில் அப்படி தான் கத்தக்கிளி இந்த இடத்துல அப்படி தான். நேற்று ஒருத்தன் வந்து தண்ணி அடைக்க வந்தோம். இங்கே உள்ளார விழுவோம், அங்கே விழுவோம். ஐயா எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த சைட்லாம் தண்ணி இருக்கான்னு தெரியல, அங்கிட்டு போய்ட்டுருவோம். நான் நட்டது தானே எனக்கு இன்னமும் இன்ஸ்பயர் ஆகிட்டே இருக்கு. அண்ணன் நட்டதுரா, ஆஸ்கர் ஓடுதுட்டா மூர்ரா. நான் நட்டதை நானே எடுத்து சாப்பிட போகிறேன்டா. சாப்பிடு போ, எடுத்து சாப்பிடு. இங்கே பாரு. ஓ, எடுத்து சாப்பிடு. அண்ணன் நட்டது மட்டும் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பார். ஏய் பெரிய ஆள் தான் அவங்க. இப்போ நான் ஆஸ்கர் அவார்டை தரேன். இப்போ நான் எங்கே இதில் என்ன விட்டையாக இருக்குன்னு அதெல்லாம் யோசிச்சியா? விட்டேன்னா எங்கே இருக்குது? இந்த முறுக்கு புழிஞ்ச மாதிரி இருக்கு தெரியுதா? அதெல்லாம் மண்ணோட அந்த மயில் இப்போ பொறுக்குனுச்சுன்னு இல்லை, அது அந்த வாயை வச்சு. இதில் வந்து ஒரு வண்டு மாதிரிலாம் உள்ளார புழு உயிரின ஆளுண்டா. உயிரினா எல்லோர் இந்த மண்புழு விட்ட போட்டால் தான் அது. எங்கே இருக்குது மண்புழு? தண்ணியில் பார்த்தா மண்புழு விட்ட போடுமா? ஓ சரிங்க வா, அங்கிட்டு போகல. இங்கே அங்கிட்டு நெல்லம்பேர் எப்படி இருக்குன்னு பார்க்கவே இல்லை. இவனுக்கு எப்படியாப்பட்ட ஆளுன்னாச்சுங்க, இந்த வீட்டில் என்ன நடக்குது, நாட்டில் என்ன நடக்குது, ஊரில் என்ன நடக்குது எதுவுமே தெரியாது. அவன் மொத்தம் அவன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு அவனுக்கே தெரியாது. அப்படியேப்பட்ட ஆள். கேட்டால் எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அந்த சிஸ்டம் ஒன்று ஆன் பண்ண சொன்னோம் நேற்று. சுவிட்சு இரு அவமானப்படுத்தாத பங்கு. சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுறது இதுக்கு எதாவது இன்ட்ரெஸ்ட் தேவையா? அதுக்கு சுவிட்சு போட்டு ஆன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை பங்கு. அதை கற்றுக்க ஆன் பண்ண தெரியலேங்கிறான். நான் இதுக்கும் அதுக்கு முன்னாடி நாள் நான் சொன்னேன், இப்படி தான் ஆன் பண்ணும். ஒன்றும் இல்லை, சுவிட்சை போட்டோன்னே CPU பட்டன் அழுத்தினா போதும், அது ஆன் ஆயிரும் அப்படிங்கிறேன். இப்போ அடுத்த நாள் அதே வந்து கேட்குறான், எப்படி ஆன் பண்ணுறதுன்னு தெரில. என்னடா கற்றுக்கிற, ஒன்றுமே தெரியாமல் அலையாடா அப்படிங்கிற. இல்லை எதையும் கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறான். சிஸ்டம் ஆன் பண்ணுறதுக்கு எதுக்குடா இன்ட்ரெஸ்ட்லாம் தேவை? உங்க பாம்பு உங்க கம்முனுரா, டென்ஷன் தாடா, பயந்துக்கிட்டு நான். இதில் மட்டும் எப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இங்கே வா. இது இன்ட்ரெஸ்ட் இல்லை பங்கு.
ஏய் பங்கு இந்த சைடெலாம் நிறையா அலையுது நான் கம்முன்னு விளாடாத. காலை கடன்லாம் முடிச்சுட்டு மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு இப்போ காலைக்கண்ணு முடிக்கிறது என் வேலை இல்லையா? நீ அந்த வேலை செஞ்சியா? செய்யாமல் தான் வருவேண்ணா. நீ அது கூட செய்ய மாட்டடா. அது செய்யலைன்னா உடம்பு நாரி போயிடும். வாழ்க்கை நாறுது அது தெரில. முதல்ல உடம்பு 1% போட்டால் தான் வாழ்க்கையில் 1000% தொட முடியும். எதுக்காக 1000%ன்னு வச்சுக்கோ, அப்படின்னா தான் யாராலும் தொட முடியாது உயரம்னு அர்த்தம். 100%லாம் ஈஸியாக தொட்டுறலாம். அப்படி ஓடு. என்னமோ தாவண மாதிரி இல்லை தாவணம் பங்கு. எனக்கு என்னமோ சுடுகாடு வேறங்க இருக்குது. என்னமோ தாவுதுங்கிற பேவுதுங்கிற கூப்பிடுச்சுங்கிற உன்னைய பயமாக இருக்குது எனக்கு வேற. என்ன பங்கு என்னமோ பயிர் கட்டுக்கு பச்சை பச்சை இருக்குது. ஏ அது பாசாண்டா. ஏன்டா காடு முடி பண்ணுற? பாசானா? பாசி. ரொம்ப நாள் கழிச்சு பயிரை பார்த்தது சந்தோஷம். பயிரை வந்து தலையஞ்சி நல்லாவே நிற்கிது. அறுவடை பண்ணும்போது பயங்கரமாக நான் விளாக போடுறேன் உங்களுக்காக. இங்கே இருப்பேன்னு தெரில. ஆன வரைக்கும் இன்டர்நேஷ்னல் ட்ரிப்பு போக வாய்ப்பு இருக்குது. இன்டர்நேஷ்னல்? ஆமாம் ஆமாம். இன்டர்நேஷ்னல்னா தெரியுமா உனக்கு? இன்டர்நேஷ்னல்னா உலக அளவில். அப்பா எனக்கு தெரியுமுங்க. எனக்கு தெரியும். பெருமையாக இருக்கு பார்த்தியா? சொல்லிட்டேன். இப்போதான் ஒன்று தெரியும்னு சொல்லியிருக்கா சாமி. சும்மா இதே நேற்று நான் சொன்ன மாதிரி இருக்கு. நீ எங்கே நேற்று சொன்ன? நண்பர்களே இது ஞாபகம் இருக்கா? அதில் பாம்பு சைடா செய்வாங்க. பாம்பா? எல்லாம் நான் செஞ்சதில்லை பங்கு. அப்படி இது கூட ஒன்றும் தெரியலைங்கண்ணா. செஞ்சதெல்லாம் சொன்ன பாம்பு செய். இப்போ பாரு, இது வந்து இப்படி 1 2 இது எப்படி உங்களுக்கு? நீ நேராக நான் காட்டுறேன். 3 4 5 6 7. ஏங்க நீ மூறா நிரூபிச்சிட்டீங்க. நீ ஒரு ஆர்டிஸ்ட் நிரூபிச்சல. இது நீ செஞ்சதே இல்லையா? ஒன்றுமே இல்லை பங்கு. அப்படி வச்சாலும் தெரியாது தம்பி. இதை பாம்பு நான் ஏன் பார்க்க பாம்பு மாதிரியே தெரியல, விட்டையாக இருக்குது தம்பி. இந்த மாதிரி நீ செஞ்சுருக்கியா? அதெல்லாம் ஒரு 90s மெமரிஸு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாமல் இருக்காது. இதெல்லாம் 90s மெமரிஸ். உனக்குலாம் என்ன தெரியும்? சின்ன 2Kல அதனால் பொண்ணு ஆடணுன்னு தான் நினைப்பேன். ஆடணும்னு நினைக்க மாட்டேன்னா போடணுன்னு நினைப்பேன்.